ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான மகிழ்ச்சியை பற்றின கதையோடு வந்திருக்கேன் உங்களுக்காக வேண்டி. இது நான் நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கேயோ படித்தது எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு அப்பாவுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்களாம். 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை எப்பையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதான், ஒரு குழந்தை எப்பையும் சோகமாக இருக்குதான். அப்பாவுக்கு ஒரே கவலை. எப்படி இதை தன்னோட குழந்தைங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நினப்பாங்க. அப்போ அந்த அப்பா எப்படியாச்சும் இந்த பார்க்கலான்னு ஒரு டெஸ்ட் வச்சாராம் 2 பேத்துக்கும். அந்த சோகமாக இருக்கிற குழந்தைக்கோட ரூமில் நிறைய பொம்மைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாராம். அந்த எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற குழந்தையோட ரூமில் இந்த குதிரை சாணி இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டாராம். அப்போ அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு, சரி இன்றைக்கி எப்படி நம்மளோட இப்பயும் சோகமாக இருக்கிற குழந்தை சந்தோஷமாக இருக்குதா, நிறைய பொம்மையெல்லாம் அதோட ரூமில் வச்சுருக்கிறோமே, எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற குழந்தை என்ன பண்ணுது, சாணியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுதா என்னன்னு பார்க்கலான்னு ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக போய் பார்த்தாராம். ஃபஸ்ட்டு அந்த சோகமாக இருக்கிற குழந்தைய தானே சந்தோஷப்படுத்தணும். அதனால் அந்த குழந்தையோட ரூமில் போய் பார்த்தாராம். நிறைய பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், இந்த குழந்தை இன்றைக்கி எவ்வளோ தான் சந்தோஷமாக இருக்குதுன்னு தெரில அப்படின்னு போய் பார்த்தாராம். அந்த குழந்தை ரொம்ப கவலையாக உட்காந்துருந்துச்சான். உடனே அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலையா, என்னடா அது இவ்வளோ ரூம் ஃபுல்லும் பிடிச்ச பொம்மையாக வாங்கி வச்சுருக்குறோம், விதவிதமான விளையாட்டு சாமான் வாங்கி வச்சுருக்குறோம், அப்பயும் இந்த குழந்தை கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குழந்தைக்கிட்ட கேட்டாங்களாம், நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிற, உனக்கு தான் விளையாடுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ பொம்மைகள் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அந்த குழந்தை சொன்னிச்சான், இவ்வளோ பொம்மையை நான் எப்படி பார்த்துக்குவேன், இந்த பொம்மை பாரு இவ்வளோ அழகான பொம்மை டெடி பேராக இருக்குது, இது அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என் பக்கத்து வீட்டு பையனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு இந்த டெடி பேர் ரொம்ப பிடிக்கும், இதை கேட்டானா நான் எப்படி அவங்ககிட்ட இருந்து இதை வாங்கிக்கிறது, திருப்பி கேட்குறது, இவ்வளோ பொம்மையை எப்படி நான் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னொரு குழந்தையோட ரூமில் நம்ம இந்த குதிரை சாணியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோமே, அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமில் போய் அந்த அப்பா பார்த்தாராம். அந்த குழந்தை ஐ ஹொய் ஐ ஹொய்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஐயா ஜாலி ஐயா ஜாலி ஐயா ஜாலின்னு கத்திட்டு இருந்துச்சான். இந்த அப்பாவுக்கு மறுபடியும் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான். என்னடா இது, இந்த குழந்தை எப்பயுமே சந்தோஷமாக இருக்குது, இப்பயும் ஒரு விளையாட்டு சாமான் இல்லை, இப்பயும் இது சந்தோஷமாக இருக்குதா, என்ன காரணம் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சான். அந்த குழந்தைய பார்த்து கேட்குறாரா அவங்க அப்பா, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிட்டான், இங்கே பாரு குதிரை சாணி, இங்கே பாரு குதிரை சாணி அப்படி சொல்லுதான். என்ன குதிரை சாணியில் என்ன நீ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் ரொம்ப ஆச்சரியமா. அப்புறம் அந்த குழந்தைகிட்ட குதிரை சாணியில் என்ன நீ சந்தோஷப்படுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த குழந்தை சொன்னிச்சா, பார் குதிரை சாணி குதிரை சாணி குதிரை சாணி இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு குதிரை குட்டி தானே இருக்குதுன்னு அர்த்தம், நான் குதிரை குட்டிக்கிட்ட விளையாடுவேனே, அதுக்கு சாப்பாடு கொடுப்பேனே, அது கூட நான் வாக்கிங் போவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இது அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு, குதிரை குட்டி விளையாடுறதுக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அது கூட எங்கே போனால் எப்படி இருக்கும், அங்கே போனால் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் அது ரொம்ப குதிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியில் இருந்துருக்குது. அப்போ தான் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணங்கள் தேவையில்ல, எந்த சூழ்நிலையும் நம்ம அது பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாங்கிறத அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாராம். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடந்தாலும் அதை நம்மளுக்கு நல்லதே நடக்குது அப்படின்னு எடுத்துக்காங்க. சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.